Join us on the Vani PMA channel for the latest in travel and world news. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து லாக்டவுன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வலைதளங்களில் வந்து பயங்கரமாக வந்து பரவிட்டு இருக்குதுங்க. இதை வந்து பொதுமக்களும் நம்பிக்கிட்டு வந்து எந்த இடத்துல போனாலும் இந்த விஷயம் தான் பேசிட்டு வர்றாங்க. ஏன் இவங்க வந்து இதை பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது இந்திய நாட்டு பிரதமர் மோடிஜியை வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கடந்த காலங்களில் 2019 காலங்களில் வந்து எப்படி கொரோனா காலத்தை வந்து கையாண்டோமோ அதே மாதிரி இந்த கேஸ் பிரச்சனை, அதே மாதிரி எண்ணெய் பிரச்சனை இதெல்லாம் வந்து நம்ம சமாளிச்சிருவோம், யாருமே பயப்பட வேண்டாம், அதனால வந்து நீங்கள் யாரும் பீதி அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாருங்க. இதை பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்தியாவில் லாக்டவுன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கருத்தை வந்து எல்லா பக்கமும் பரவி வச்சுட்டாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்லேருந்து நிறைய பேர் வந்து லாக்டவுன் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் இந்த பேச்சு தாங்க இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் லாக்டவுன் வராது, அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரானில் வந்து சண்டை நடந்துகிட்ருக்கு, அமெரிக்கா வந்து ஈரானை தாக்குது, இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குது. இந்த பிரச்சனை வந்து போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வார காலமாக வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நேற்று கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது வாரமும் இந்த பிரச்சனை வந்து தொடப்போகுதுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ உலக நாடுகள்லாம் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாக்குதலை வந்து ஓரளவுக்கு நிறுத்தினான்னு சொல்லப்படுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தாக்குதலை வந்து குறைச்சிருதான்னு சொல்லப்படுது. அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வேண்டி தாக்குதல் நிறுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஆனால் ஈரான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வளைகுடா நாடுகளெல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு வர்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகளில் வந்து எத்தனை முறை தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3100 முறை வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதாவது துபாய் உள்ளிட்ட பக்கத்து அமீரகங்கள்லாம் 3100 முறை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுபோக இஸ்ரேலில் வந்து எவ்வளோ தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது 433 முறை வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க? முறை பிரகாரம் வந்து இஸ்ரேல் தானே அதிகமாக அடிக்கணும், ஏன் வளைகுடா நாடு அடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளைகுடா நாட்டினுடைய படைத்தளத்தை தான் அமெரிக்கா பயன்படுத்தி ஈரான் அடிச்சுட்டு வர்றாங்க. அதனால தான் வந்து நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவங்களுடைய படைத்தளத்தையெல்லாம் பயன்படுத்துகிறனால இப்போ வந்து வளைகுடா நாடுகளை இவங்க அடிக்கிறாங்க. இதாங்க பிரச்சனை. அதே டைமில் வந்து முறைப்பிரகாரம் வந்து இஸ்ரேல் தான் அவங்க காலி பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்க அதை செய்யலை. என்ன காரணங்கன்னா, இஸ்ரேல் வந்து கண்டிப்பாக வந்து என்றைக்கு தான் நம்ம காலி பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஈரான் வந்து இன்றைக்கி வந்து கொக்கரிச்சிட்டு வர்றாங்க. என்ன காரணம்னா, இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே வந்து இஸ்ரேல் தான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஆனால் இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட்டாக தான் வந்து இப்போ அமெரிக்கா வந்தது, எங்கள்கிட்ட வந்து அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொருளையை கிளப்பி இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனையை வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஈரான் வந்து குற்றச்சாட்டாக வைக்கிது. இதனால தான் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனையில் வந்து அவங்க தலையிடவே இல்லை. இது வந்து 3 நாட்டோட பிரச்சனை, வேறு யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஈரானுங்கிற ஒரு சின்ன நாடு தான். இந்த நாட்டினால் பார்த்திங்கன்னா உலகமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் வந்து உலக நாட்டுக்கே சப்ளை பண்ணாங்க. எல்பிஜி வரையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் தட்டுப்பாடு. நம்ம இந்தியாவிலேயே அதே தட்டுப்பாடு இருக்குது, ஆனால் குறைவாக இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா நாடுகளிலிருந்து அவங்களுடைய எண்ணெய்கள்லாம் வாங்கி இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. நிறையா கப்பல் வந்துட்டுருக்கு. இதுபோக பார்த்திங்கன்னா இந்த ஹர்முஸ் நீர்நிலையிலேருந்து இன்றைக்கி வந்து இந்திய கப்பல்களும் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த போர் நிறுத்தினா அப்படின்னா எல்லா கப்பலும் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் தீந்துரும் அப்படி மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அந்த போர் வந்து இப்போதைக்கு கண்டிப்பாக வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் வந்து உறுதியாக இருக்கிறாங்க, கொஞ்ச நாளாக இந்த போரை வந்து தொடரணும், அமெரிக்காவுக்கு வந்து பாடம் கற்பிக்கணும், இஸ்ரேலுக்கு வந்து பாடம் கற்பிக்கணும், நாம் இப்போவே நிறுத்திட்டா நம்ம யாருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உலகப்போர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பொருளையும் கிளப்பிட்டு வர்றாங்க. உலகப்போர் எதுக்குங்க வருது, அதெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி உலக வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகப்போருங்கிறது இந்த 3 நாடு சண்டை போட்டால் ஒன்று வராது. அதாவது பார்த்திங்கன்னா உலக நாடுகள் பூராமே சேர்ந்து சண்டை போட்டால் மட்டும்தான் வரும். அதுக்குண்டான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக வந்து லாக்டவுன் வராது, அதுக்குண்டான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க.